இந்த எமோஷனலா நெக்லெக்டான ஆட்டுக்கத்து கத்தி எல்லாம் உங்களை ஹர்ட் பண்ண மாட்டாங்க. சத்தம் இல்லாம அமைதியா ஹர்ட் பண்ணிடுவாங்க. அவியங்கத்த இருப்பாங்க, ஆனா உண்மையா அங்க இருக்க மாட்டாங்க. அவிய உங்களை ஹியர் பண்ணுவாங்க, ஆனா லிசன் பண்ண மாட்டாங்க. உங்க டியர்ஸ பாப்பாங்க, ஆனாலும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க அப்செட்டா இருக்கையில டாபிக் மாத்திட்டு போயிருவாங்க. உங்களுக்கு கம்ஃபர்ட் வேணுங்கில பிபிசி ஆயிருவாங்க. உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் வேணுங்கில நீ ரொம்ப சென்சிட்டிவ்னு தள்ளி விட்டு போயிருவாங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு அவி கேட்கவே மாட்டாங்க. நீங்க ஸ்ட்ரகிள் பண்றத அவிய பார்க்கவே மாட்டாங்க. உங்க ஹாப்பினஸ் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. உங்க சேட்னஸ்ல உங்களை ஹோல்டு பண்ண மாட்டாங்க. அப்ப நீங்க ஸ்லோவா ஷேர் பண்றத ஸ்டாப் பண்ணிடுவீங்க. உங்க ஃபீலிங்ஸையும் ஹைட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. நீங்களே உங்க நீட்ஸ் ரொம்ப டூ மச்சா இருக்குது அப்படின்னு நினைச்சு உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணிக்குவீங்க. இதை விட பெயின்ஃபுல்லான பார்ட் என்ன தெரியுமா? ரிலேஷன்ஷிப்லயே இருந்தாலும் நீங்க லோன்லியா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த எமோஷனல் நெக்லெக்ட்ங்கிறது அவங்க இல்லாம போற ஆப்சன்ஸ் கிடையாது, எமோஷனலா டிஸ்கனெக்டடா இருக்கிறது. சும்மா கூடவே இருந்துட்டு இருக்கிறது எல்லாம் ரிலேஷன்ஷிப் அல்ல. எமோஷனலா ஷோ அப் பண்ணணும். உங்களுக்கு எப்பவுமே உங்களை லிசன் பண்ற மாதிரி, உங்களை கேர் பண்ணிக்கிற மாதிரி, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பார்ட்னர் தான் நீங்க டிசர்வ் பண்ணுவீங்க. கான்ஸ்டன்டா உங்க ஹார்ட்டை இக்னோர் பண்ணிட்டே சுத்துறவி பின்னாடியே போயிட்டு இதுதான் லவ் லவ்னு சுத்திட்டே இருக்காதீங்க. அது எமோஷனல் நெக்லெக்ட். சரிலோ?